ஜெகந்நாதரின் பெரிய கண்களின் ரகசியம். நாந்த இரவு நேரம். அரண்மனை முழுவதும் அமைதி. ஆனால் அந்த ராஜாவின் மனதில் மட்டும் ஒரு கேள்வி. கிருஷ்ணரை நான் நேரில் காண முடியுமா? அவர் பெயர் இந்திரத்யும்னன். பெரிய ராஜா. ஆனால் மனதில் ஒரு பக்தன் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணரை நினைத்து வழிபட்டார். ஆனால் ஒரு நாள் அந்த இரவு அவரின் வாழ்க்கையே மாறப்போகிறது என்று அவருக்கே தெரியவில்லை. திடீரென அந்த அறை முழுவதும் ஒரு பிரகாசம். கண்களை திறந்த ராஜா அதிர்ந்து போனார். அவரின் முன் நின்றது ஒரு தெய்வீக உருவம். ராஜா, நான் ஜெகந்நாதராக பூமியில் காட்சி தர விரும்புகிறேன். என்னை தேடு. அந்த குரல் முடிந்ததும் ஒளி மறைந்தது. வியர்வையில் நனைந்தபடி எழுந்த ராஜா அது சாதாரண கனவு இல்லை என்று உணர்ந்தார். அடுத்த நாள் ராஜா தனது வீரர்களுடன் எல்லா இடங்களிலும் தேட ஆரம்பித்தார். காடுகள், மலைகள், நதிக்கரைகள். ஆனால் எங்கும் அந்த தெய்வீக உருவம் இல்லை. நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் ஒரு மீனவன் ஓடி வந்து சொன்னான், ராஜா, கடற்கரையில் ஒரு அதிசய மரக்கட்டை கரை ஒதுங்கி இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்டவுடன் ராஜாவின் கண்கள் பிரகாசித்தது. அவர் உடனே கடற்கரைக்கு ஓடினார். அங்கே கடல் அலைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய மரக்கட்டை. ஆனால் அது சாதாரண மரம் இல்லை. அதிலிருந்து ஒரு தெய்வீக வாசனை. அருகில் சென்றவர்கள் கூட மன அமைதி உணர்ந்தார்கள். ராஜா உடனே புரிந்து கொண்டார். இதுதான் இதுதான் கிருஷ்ணர் சொன்ன தரு பிரம்மம். அந்த மரத்தால் சிலை செய்ய நாடு முழுவதும் இருந்த சிறந்த சிற்பிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் யாராலும் அந்த மரத்தை வெட்டக்கூட முடியவில்லை. அந்த நேரத்தில் அரண்மனை வாசலில் ஒரு வயதான தச்சர் வந்தார். வெள்ளை தாடி, அமைதியான கண்கள். அவர் மெதுவாக சொன்னார், இந்த சிலையை நான் உருவாக்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. 21 நாட்கள் யாரும் கதவை திறக்கக்கூடாது. ராஜா உடனே சம்மதித்தார். அந்த முதியவர் உள்ளே சென்றார். கதவுகள் மூடப்பட்டது. முதல் நாள் டக் 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 சிலை உருவாகும் சத்தம் கேட்டது. 2ஆம் நாள், 3ஆம் நாள் அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் 10வது நாளுக்கு பிறகு முழு அமைதி. ஒரு சத்தமும் இல்லை. ராணி பயந்து போனார். அந்த முதியவர் உயிருடன் இருக்கிறாரா? ராஜாவும் குழம்பினார். ஆனால் நிபந்தனை நினைவுக்கு வந்தது. இன்னும் சில நாட்கள் காத்திருந்தார். ஆனால் 15வது நாள் ராணி அழுதபடி சொன்னார், தயவு செய்து கதவை திறக்குங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. இறுதியில் ராஜா அந்த கதவை திறக்க முடிவு செய்தார். மெல்ல அந்த கதவு திறந்தது. கதவு திறந்த அந்த நொடி அங்கே இருந்த காட்சியை பார்த்து அனைவரும் உறைந்து போனார்கள். பெரிய கண்கள், முழுமையில்லாத கைகள், ஆனால் விளக்க முடியாத தெய்வீக சக்தி. அந்த உருவத்தை பார்த்தவுடன் ராஜாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஜெகந்நாதா! ஆனால் அந்த முதிய தச்சர் எங்கும் இல்லை. அப்பொழுது வானில் ஒரு குரல், ராஜா, நான் விஸ்வகர்மா. நீ கதவை முன்பே திறந்ததால் உருவம் முழுமையடையவில்லை. ஆனால் இந்த உருவமே இனி உலகத்தின் நம்பிக்கையாக இருக்கும். அந்த நாளிலிருந்து ஜெகந்நாதர் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் வாழ ஆரம்பித்தார். நண்பர்களே, பூரி ஜெகந்நாதர் உருவான இந்த அதிசய கதையை கேட்டதற்கு மிகுந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள், மர்ம தகவல்கள், பக்தி நிறைந்த வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே எங்களுக்கு பெரிய ஊக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.